நாங்கள் துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றிப்பா. இந்த இடத்துல வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி. நீங்கள் பேசுங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதி. இப்படி சத்தத்தை கேட்கட்டும், மனம் திரும்பட்டும், வாழ்வடையட்டும், பாதுகாப்பு கிடைக்கட்டும். உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டருளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல ஒரு நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி இந்த செய்தி கேட்க உங்களை வரவேற்கின்றேன். நீங்கள் முதலாவது பார்க்கும் பொழுதே ஏதோ என்று பார்த்து வைத்து விடாதீர்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான், நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க நீங்கள் போகும்போது தான் செய்தியினுடைய நல்ல ஆழமான கருத்தை நீங்கள் அறிய முடியும். இந்த வார்த்தையை உங்களுக்கு ஏனோ தானே என்று நான் எடுக்கவில்லை. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தேவன் என்னோடு பேசும்போது தான் இந்த வார்த்தையை நான் எடுத்திருக்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு இது அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் உங்களுக்கு பெரிய நேரமாக உங்களுக்கு தெரியுதோ என்னவோ என்ன தெரியல. ஆனால் இது ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி தான். நீங்கள் சரியான ஒரு கோச்சிங்கில், இது ஒரு டியூஷன் மாதிரி தான் உங்களுக்கு. இதை நீங்கள் கவனமாக கேட்டு இந்த செய்தியின்படி நீங்கள் ஜீவிக்க உங்களை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் போது நீங்கள் விரும்புகின்ற அந்த நன்மை நீங்கள் பெறுவீர்கள், அருமையானவர்களே. அதனால் இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். இன்றைக்கு உங்களுக்கு நான் தலைப்பு செய்தியாக என்ன எடுத்திருக்கின்றேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுவேன். அதாவது யாத்திராகமம் 23வது அதிகாரம் 29-30. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சில பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் என்ன செய்யாது, போகாது. இதில் சொல்லியிருக்கு பாருங்கள். அதில் தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமல் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்குள்ளே காட்டு மிருகங்கள் வந்து விடுமா. நம்ம கேட்ட காரியம் உடனே கிடைத்து விட்டால் அதனாலே நமக்குள்ளே ஒரு பெருமை வந்து விடுமா. அதில் நீ நிர்விசாரமாக நீங்கள் போய் விடுவீங்க, நீங்கள் அசால்ட்டாக இருந்து விடுவீங்க. கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை உங்களால் அது ஒரு பெரிய இது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அதனால் நான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு விரோதமான செயல்படுகிற அந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவேன். அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை தருவேன். அது வியாதியாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் துரத்தி அந்த அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கே இந்த பிரச்சனை தீர்ந்துடணும், இந்த நிமிஷத்துலேயே நமக்கு அற்புதம் நடந்துடணும், இந்த நிமிஷத்துலேயே இந்த காரியம் நமக்கு நடந்துடணும், ஒருவேளை இந்த கடன் அடைபற்றணும், இன்றைக்கே திருமணம் நடந்துடணும், இன்றைக்கே குழந்தை கிடச்சிடணும், இன்றைக்கு அப்படின்னு ஒரு வேளை நம்ம நினச்சிட்டு இருக்கோமா. ஆனால் தேவன் சொல்லுகின்றார், நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, நான் செய்வேன், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்வேன். ஏனென்றால் துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இராதாமா அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. இப்போ காத்திருந்து நீங்கள் உபவாசம் பண்ணி ஊக்கமாக ஜெபித்து கர்த்தரை துதித்து நீங்கள் அதிக பலனை அடையும்படிக்கு தேவன் அதை தாமதித்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தருகின்றார் என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு எப்படியும் ஆறுதல் செய்வார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியத்தை நான் வாசிக்கும்போது ஏறக்குறைய 1980க்கு மேலாக இந்த வார்த்தையை நான் வாசித்தேன் வேதத்தில். அப்போ நான் பைபிளில் இதை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏனென்றால் தேவன் நமக்கு
உடனே சில இதை கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு அசால்ட்டாக நம்ம ஆகி விடுவோம். கர்த்தருடைய அந்த அன்பையும் அவர் நமக்கு தந்திருக்கின்ற இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்களையும் நினைத்து நம்ம கர்த்தரை ரொம்ப என்ன செய்ய மாட்டோமா, ஸ்தோத்திரிக்க மாட்டோமா. அவருடைய அன்பை நம்ம அவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். நினைவில் வைத்து நம்மை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதனால தான் நான் உங்களுக்கு அதை என்ன செய்வேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பண்ணிடுவேன். சரி பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஆண்டவர், எப்படினாலும் சரி பண்ணிடுவாங்க. நம்மளுடைய பாவ மன்னிப்பு தான் அதில் விசேஷமாக தேவை. நம்ம பாவ மன்னிப்பை நம்ம கேட்கும்போது தேவன் அதை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உபாகமம் 8வது அதிகாரம் 2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை அந்த பிரமாணங்களை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று நம்முடைய இருதயத்தில் உள்ளதை தேவன் அறியும்படிக்கும் இந்த வனாந்திர வழியாய் நடத்தி வந்தார். எதுக்காக இந்த வனாந்திரம் போன்ற வாழ்க்கை, எதுக்காக இந்த இக்கட்டான ஒரு வாழ்க்கை, எதுக்கு இந்த இடுக்கமான ஒரு பாதை, எதுக்கு இந்த இருளான சிச்சுவேஷன், எதுக்கு இந்த அவமானமான சூழ்நிலைகள், எதுக்கு இந்த பயங்கரமான இந்த பிரச்சனைகள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களோ, இயேசு சொல்லுகின்றார், உன் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு நீ தொடர்ந்து என்னை சேவிப்பாயோ, நீ தொடர்ந்து இயேசுப்பா மேலே பாசமாக இருப்பீங்களோ, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வீங்களோ, நீங்கள் தொடர்ந்து தான தர்மம் செய்வீங்களா, நீங்கள் சலித்து போக மாட்டீங்கள, நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாதுல்ல, இன்னுமாக நீங்கள் பைபிளை ரொம்ப படிக்கணும்ல. அப்படி என்பதற்காக நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது, அங்கே ஒரு மனமேட்டுமே இருக்கின்றதா, கிடைச்ச உடனே ஆண்டவரை மறந்து விடுகின்ற ஒரு ஜனங்களாக நாம் இருக்கின்றோமா என்று நம்முடைய இருதயத்தில் உள்ளதை தேவன் அறியும்படிக்கு இந்த சோதனை, இந்த சிறுமை தேவனை பின்பற்றுவீர்களா? இந்த நெருக்கடியான சிச்சுவேஷனில் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருப்பீங்களா? அவருக்காக ஊழியம் செய்வீங்களா? அவருக்காக நீங்கள் பாட்டுகளை பாடுவீர்களா? இயேசுவை நீங்கள் நினைப்பீர்களா என்று நம்ம இருதயத்தில் இருக்கிறத தேவன் தான் அறிய முடியும். பார்த்துக்கிடுங்க, நம்மளால் நம்ம இருதயத்தை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. மனிதன் என்ன செய்வான், மாறுவான், மனம் மாறும், குணம் மாறும், நிறம் மாறும், மனம் மாறும், நாம் செல்லும் கால்கள் திசைகள் கூட மாறும். அதனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு சிறுமைப்படுத்தியிருக்கின்றார். அது எதுக்குன்னா, நீங்கள் தொடர்ந்து தேவனை பின்பற்றி இந்த பூமியிலையும் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய மன விருப்பம். நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நல்லா நேசிங்க அருமையானவர்களே. அவர் மேலே நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும், அவர் மேலே நீங்கள் பாசமாக இருக்க வேண்டும். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை எதுக்கு சிறுமைப்படுத்துகிறேன், உன்னை பசியினால் வருத்தினேன், வெறும் மன்னாவையே உங்களுக்கு நான் கொடுத்தேனே. எதுக்குன்னா, நீங்கள் அப்பத்தினால் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள இந்த உணவினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் மனிதன் பிழைப்பான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஒரு வார்த்தை, நான் இன்றைக்கு கூட உங்கள் முன்னால் இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால தான். அவர் அப்படியாக என்னோடு அவர் பேசினார். ஒரு நாள் கூட எனக்கு 3வது குழந்தை பிறக்கவில்லை. அப்போ எங்கள் அத்தை வீட்டில் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்போ அத்தை வீட்டில் நான் முன்னால் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். காலையில் எழுந்து நிற்கும்போது எனக்குள்ளேயே ஒரு
அவிசுவாசமான ஒரு ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அப்படி வந்த உடனே எனக்கு அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்கள், இந்த ஒரு சோதனையான ஒரு எண்ணம் வருத, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, இது என்ன காரியம் சொல்லி இந்த சோதனையை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கும் போது இந்த காதுக்குள்ளே எங்கேயோ இருந்து ஒரு பாடல் வந்துச்சு. பார்த்துக்கோங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த பாடல் எங்கேயோ இருந்து என் காதுக்குள்ளே வந்து பாடிற்று. உடனே நான் அந்த பாடலை பாடினேன். என் தேவன் என்னை மரண பரியந்த காத்துக்கொள்வார், என் தேவன் என்னை மரண பரியந்த நடத்துவார் அப்படின்னு சொன்ன. பார்த்துக்கோங்க, அந்த நேரத்திலேயே அந்த சாத்தான் என்னை விட்டு ஓடிவிட்டான். என்னை அவன் எங்கேயோ ஒரு எண்ணத்துக்குள்ளே என்னை கொண்டு போனான். விக்கிரகத்தினுடைய எண்ணங்கள் என்னை மோதி கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் இந்த பாடலை என் காதுகள் கேட்டது. அருமையானவர்களே, அப்படியே நான் சொன்னேன், மரண பரியந்தம் என் இயேசுக்காக நான் ஜீவிப்பேன், மரண பரியந்தம் இயேசுக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு பிறகு அந்த சாத்தான் என்கிட்ட வரல. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கின்றார், அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். ஒருவேளை இன்றைக்கு கலக்கத்தோடு இருக்கீங்களா, மனபயத்தோடு இருக்கீங்களா, நீங்கள் பாரத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னால் போதும், ஆண்டவர் வார்த்தையினால நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள். நீங்கள் பயப்படாதீங்க. ஃபியர் நாட். என்ன வந்துடும் இந்த உலகத்தில், கண்டிப்பாங்க உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். இந்த வார்த்தையினால் நீங்கள் பிழைக்க வேண்டும். உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதிலே நீங்கள் பிழைக்க வேண்டும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், இனி உங்களை கைவிட மாட்டேன். இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன், உன்னை இரக்கத்தினால் சேர்த்து கொள்வேன், அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன், காருணியத்தால் எடுத்துக்கொண்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை விட்டு நீங்கிவிடும். உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்காக ஜீவிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, அவருக்காக வாழ்வதற்கு தீர்மானித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் போட்டாலும் என் தேவன் மேலே நம்பிக்கையாய் இருப்பேன் என்று. அருமையானவர்களே, பரிபூர்ண ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழசாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவர் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை தேவன் நமக்கு தருகின்றார். அருமையானவர்களே, எதனால இந்த பிரச்சனை, எதனால இந்த சோதனை நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதை நீங்கள் இருதயத்தில் நீங்கள் கர்த்தரை மட்டும் சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவர் வந்திருக்கின்றார். அவர் செயல்படுகின்றார். கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுவார். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். தானியேல் எழுதின புத்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். தானியேல் 4வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு தானியேல் ஒரு ஆலோசனை சொல்கின்றார். 27 வாசிக்கிறேன் தானியேலில். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இந்த ராஜா நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா ஒரு சொப்பனம் காண்கின்றார். அந்த சொப்பனத்துக்கு தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அர்த்தம் சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஆலோசனை என்ன? அதான் 27ல், நீதியை செய்து பாவங்களை அறிக்கைவிட்டு சிறுமியானவர்களுக்கு இறங்கி அக்கிரமங்களை அகற்றிவிடும், அப்பொழுது உங்கள் சுகவாழ்வு நீடித்திருக்கும் என்று அருமையானவர்களே ஒரு ஆலோசனை ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது.
ஆனால் ராஜா, அடுத்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், 12 மாதம் தான் ஆகியிருக்கு பார்த்துக்கோங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ல் 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டு இருக்கும்போது, 12 மாதம்னா என்ன? ஒரு வருஷம். நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டதுக்கு அர்த்தம் சொல்லிட்டாங்க. யார்? தானியேல். நீ என்ன செய்யணும்? பாவங்களை அகற்றி விட வேண்டும், அக்கிரமங்களை அகற்றி விட வேண்டும், சிறுமியானவர்களுக்கு இறங்க வேண்டும், நீதி நியாயமும் செய்ய வேண்டும், அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் சொல்லிட்டாங்க. இந்த ராஜா ஒரு வருஷம் தான் நல்லா இருந்திருக்காரு பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அவருக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு மனமேட்டுமே வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. அதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதாவது 29 வாசிக்கிறேன். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டு இருக்கும்போது 30, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்? தாழ்மையோடு இருக்கணும், அன்பு செலுத்தணும், நியாயம் செய்யணும், அக்கிரமங்களை அகற்றி விட வேண்டும் என்று அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளாக ராஜா இதை மறந்து விட்டார். அவர் ஒரு பெரிய அரண்மனையை கட்டினார். அவர் ஒரு நாள் மாடியிலே, ஒரு வருஷம் சென்று மாடியிலே உலாவிக் கொண்டு இருந்தார். உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு வார்த்தை வந்துச்சாமா. என்ன வார்த்தை? நான் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். நான்கிறது எப்போ வருதோ அப்போ வீழ்ச்சி வந்துரும் பார்த்துக்கிடுங்க. நான்கிறது வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால தான் எதற்குமே ஆண்டவருடைய கிருபையினால் என்று சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே நல்லா இருக்கீங்களோ அந்த ஆண்டவர் கிருபையினால் என்று சொல்லிவிட வேண்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்று சொல்லிவிட வேண்டும். அருமையானவர்களே, இந்த ராஜா சொன்னாரு, என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன அந்நேரத்திலேயே உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பார்த்தீங்களா? நான் கட்டின, நான் என்ற வார்த்தை வந்தவுடனே ராஜ்யபாரம் அவரை விட்டு நீங்கிற்று என்று வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு நமக்குள்ளே நான் என்றும் எனக்கென்றும் எங்களுக்கு என்ன என்றும் சொல்லக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகின்றார். உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்க வேண்டுமானால், நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டுமானால், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமானால், நீங்கள் தாழ்மையோடு காணப்பட வேண்டும், நீதி நியாயம் செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், சிறுமியானவர்களுக்கு இறங்க வேண்டும், சிறுமியானவர்களுக்கு நம்முடைய கையை திறக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்வு சுக வாழ்வு நீடித்திருக்கும். அருமையானவர்களே, இந்த ராஜா இப்படி சொன்ன உடனே பார்த்துக்கிடுங்க, அவருடைய ராஜ்ய பாரம் அவரை விட்டு போயிட்டு, அப்போ அவருக்கு என்ன ஆயிட்டாமா? நான் வாசிக்கிறேன் 4:32, மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அருமையானவர்களே, என்ன வசனம் பார்த்தீங்களா? நீ மனுஷன் என்று என்ன செய்வ? தள்ளப்பட்டுவ, வெளியின் மிருகங்களோட கிடப்ப, மாடு மாறி புல்ல மேய்வ, என்ன ராஜ்யத்தின் ஆளுகை உனக்கு கிடையாது, 7 காலங்கள் கடந்து போகும் இப்படி என்று அவருக்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னு வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 33. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பார்த்தீங்களா அருமையானவர்களே, நான் கட்டினேன் எனக்கென்று, என்னுடைய பராக்கிரமத்துக்கென்று நான் கட்டினது என்ற வார்த்தை எப்போ வந்துச்சோ அப்பவுமே அவர் தள்ளப்பட்டு விட்டார். அவருடைய அந்த காரியத்தை கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு நேரம் போய்கிட்டு இருக்கு. அதாவது முதலாவது என்ன பார்த்தீங்கன்னா, மாடுகளை போல் ஆயிட்டாரு, புல்லை மேய்ந்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைமயிர் எப்படி ஆயிட்டான்? கழுகுடைய இறகுகள் போல தலை ஆயிட்டான்.
நகங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பட்சிகளுடைய நகங்கள் போல் ஆயிட்டான். ஆகாயத்து பனியில் என்ன செய்கிறாரு, ராஜ அரண்மனையில் இருந்தவர் குளிரில் கிடக்கிறாரு. தானியேல் 5 அதிகாரம் 21 வசனத்தில் அவருடைய இருதயம் வந்து மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிட்டான். குடியிருப்பு வந்து காட்டு கழுதைகளோட இருந்துச்சான். பயமாக இருக்கா? பயமாக இருக்குல்ல? நீங்கள் அதை வாசித்து பாருங்க. தானியேல் 4வது அதிகாரம் 32, 33 நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? 21 மனுஷன் என்று தள்ளப்பட்டார், இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார், உன்னதமான தேவனை மனுஷரி ராஜ்யத்திலிருந்து ஆளுகை செய்து சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குவார் என்று அவர் உணரும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். உடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நான் கட்டின மகா பாபிலோன் என்னுடைய பராக்கிரமத்துக்கென்று நான் கட்டின எப்போ வந்துச்சோ அப்பவுமே அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா? தலைமையர் கழுகுடைய சிறகுகளைப் போல் ஆயிற்று, நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல் ஆயிற்று, இருதயம் மிருகத்தை போல் ஆயிற்று. அவர் பனியிலே கிடந்தார். அவருடைய குடியிருப்பு காட்டு கழுத கூட. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த ராஜாவுடைய தீமையான வார்த்தையினால நடந்து விட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நம்ம எதை குறித்தும் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, சிலுவை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏனென்றால் அது நல்லதில்லை. நமக்கு ஒரே ஒரு பெருமை என்னதான்? சிலுவை தான். சிலுவை இல்லாமல் ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, சிலுவை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அவர் ஆண்டவருடைய சிலுவையிலே நிழலிலே நம்ம வாழ்ந்து கொள்ள வேண்டும். பாடுகளை நம்ம தியானிக்க வேண்டும். தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பாரம்பரியங்களை குறித்து, நம்முடைய வீடு வாசலை குறித்து, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பலன், என்னோட சக்தி, என்னுடைய திறமை, என்னோட மூளை, என்னோட அறிவு, என்னோட படிப்பு, என்னோட கல்வி, என்னோட என்று நான் என்று எங்கே வந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வரும் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த செய்தியை தந்திருக்கின்றார். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நான் அப்படி சொல்ல மாட்டேன்ப்பா, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவேன் என்று சொன்னதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்து இயேசுவா பாதத்தில் இருந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். சாத்தான் பலவிதமான வழியிலே நம்மோடு கூட போராடுவான். நம்மை அவன் எதிர்த்து நிற்பான். அவன் நம்ம அழிந்து போகணும்னு நினைப்பான். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்மோடு போராடும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால் நம்ம அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்காகத்தான் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதனால தான் காலை மாலை வேதம் வாசிக்க வேண்டும். அதனால தான் காலை மாலை நம்ம ஜெபிக்க வேண்டும். காலை மாலை நம்ம ஆராதனைக்கு போக வேண்டும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அருமையானவர்களே, கர்த்தனுமே பார்த்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய நினைவுகளை அறிவார், நம்முடைய தோற்றங்களை அறிவார். நம்முடைய பிள்ளைகளோடு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க, நீங்கள் ஏன் கூட எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க அப்படின்னு அப்பா கேட்பாங்கல்ல. அவருடைய மகிமை பிரதாபத்தை நம்ம அறிய வேண்டாமா? பரலோக ராஜ்யத்தின் மேன்மை நம்ம அறிய வேண்டாமா? நம்ம அவரோடு கூட ஜீவிக்கணுமே, அதுக்கு நம்ம வாழ வேண்டாமா? ஒரு சாட்சி நான் உங்களுக்கு அறிவிக்க இருக்கின்றேன். அந்த சாட்சி நீங்கள் கேளுங்க. எப்படி அப்படின்னா, நான் அடுப்பில் தோசை செய்துக்கிட்டு இருந்தேன். தோசை எல்லாம் ஒரு நாள் காலையில் அது எப்படின்னா, கீழே ஸ்டவ் இருக்கும், டேங்க் இருக்கும். மேலேருந்து டேங்கில் மண்ணெண்ணெய் சப்ளை கிடைக்கும். அது ஒரு ஸ்லாப்பில் இருக்கும். கீழே அந்த ஸ்டவ் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், ஏர் அடிக்கணும். ஏர் அடித்த உடனே அந்த மண்ணெண்ணெய் சப்ளை கிடச்ச உடனே அந்த பர்னர்லேருந்து என்ன செய்யும், தீ எரியும். பார்த்துக்கோங்க. அப்படி எரியும் போது நான் என்ன செய்தேன், தோசையை சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நான் சாம்பார் செய்யணும்னு குக்கரில் சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் வச்சு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் அதில் முன்னால் அடுப்பு கீழே தான். நான் அதில் ஒரு சின்ன பலகையை போட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். இது ஏறக்குறைய 1988 கிட்டக்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அப்போ தான் அந்த வீடு கட்டியிருந்தோம். பார்த்துக்கோங்க.
அப்போ இந்த தீ வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் என்ன செய்தேன், தோசையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே நம்ம தோசையை சுடு நம்ம முன்னால் வச்சுட்டு அப்புறம் சாம்பாரை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் அடுப்பில் இருக்குது குக்கரில். நான் முன்னால் உட்காந்து என்ன செய்தேன்னா நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குக்கரில் விசில் வரணும் அப்படின்ட்டு அப்படி இருந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்க்குறேன் என்ன அப்படின்னா, தீ வந்து சுற்றி மண்ணெண்ணெய் வந்து லீக் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. மண்ணெண்ணெய் லீக் ஆகி அப்படியே கீழே தரையில் இருந்தும் அந்த ஸ்டவ்வில் இருந்தும் எல்லாம் சேர்ந்து அப்படியே தீயோடு சேர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கும் அந்த தீ எறிகிறதுக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். எங்கள் வீடு சின்ன வீடு தான், அது பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அப்போ திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்க மண்ணெண்ணெயிலிருந்து அந்த டியூப்பில் இருந்து மண்ணெண்ணெய் கசிது, தீ தரையில் இருந்து தீ எரியுது, குக்கரோடு சேர்ந்து எரியுது, கப்பன்னு தீ எரியுது. நான் பார்த்தேன், ஐயோ இப்போ தான் நம்ம புது வீடு கட்டியிருக்கோம், நம்ம வீடு தீ பிடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே அப்படின்னு. அப்போ எங்களுக்கு தண்ணி வந்து ராத்திரி வரும் பார்த்துக்கிடுங்க. பக்கத்தில் தான் தொட்டி, அந்த தொட்டி நிறைய நைட்டு தண்ணி பிடிச்சி போட்டிருக்கேன். இயேசுவே இதை தவிர என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை. இயேசுவேன்னு நான் என்ன செய்தேன், அப்படியே மேலே இருக்கிற டேங்கை கீழே எடுத்தால் தான் மண்ணெண்ணெய் என்ன செய்ய முடியும், அப்புறப்படுத்த முடியும். மண்ணெண்ணெய் சப்ளை கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா தீ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் என்ன செய்தேன், நான் படக்குன்னு மேலே இருக்கிற இதுக்குள்ளே எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே எல்லோரும் கூடி வந்து வாசலில் நிற்காங்க. வீட்டுக்கு தரையில் இருந்து மண்ணெண்ணெய் குக்கரோடு சேர்ந்து தீ பிடிச்சி அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. காம்பவுண்டுக்குள்ளே எல்லோரும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தீ எரியுதா. அதனால் யாரும் உள்ளே வரல பார்த்துக்கிடுங்க. என் பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிடுங்க. அப்போ நான் என்ன செய்தேன், நான் அப்படியே சேலையை மடித்து வச்சுக்கிட்டு நான் அந்த டேங்கை கீழே எடுத்தேன். தீ அப்படி கொழுந்து இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் டேங்கை நான் கீழே எடுத்து வச்சுட்டேன். வச்ச உடனே மண்ணெண்ணெய் சப்ளை நிற்க ஆரம்பிச்சுட்டு பக்கத்தில் தொட்டி இருந்துச்சா, அந்த தண்ணி அள்ளி ஊற்றுனேன் உடனே தண்ணி நான் எவ்வாட்டுக்கு அள்ளி ஊற்றுறேன். ஆனால் என் வாயில் இருந்தது இயேசுவே தான். சொறி ஊற்றி முடிச்சேன்னா அப்படியே தீ அணைஞ்சிட்டு உடனே மண்ணெண்ணெய் டேங்கு தூக்கி நான் கிச்சனில் பாத்ரூமில் கொண்டு வச்சுட்டேன். தேவன் காப்பாற்றினார். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் என்னை காப்பாற்றினார். 1988 வருடம் புது வீடு நாங்கள் கட்டியிருந்தோம். என் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா, இந்த தீ பிடிச்சதுன்னா நம்ம வீடு எரிஞ்சு போகுமே, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டியிருக்கோம், இந்த வீடு எரிஞ்சு போயிருமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஏசப்பா தான் காப்பாற்ற முடியும். எல்லோரும் வெளியே நிற்காங்க, யாரும் உள்ளே வரல. ஏசு எனக்கு அந்த மூளை அந்த நேரம் அறிவை கொடுத்தார். பக்கத்தில் தொட்டி அள்ளி ஊற்றுனாங்க. நான் அந்த டேங்கை எடுக்கும்போதும் தேவன் என்னை காப்பாற்றினார். கிருபையினால் அப்படியே அணைச்சி நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். ஏசப்பா கிருபையினால். ஏசப்பா நல்லவங்க. அதனால் நம்ம இல்லை, அன்றைக்கி அந்த வீட்டை தேவன் என்னை காப்பாற்றி கொடுத்தாரு. கஷ்டப்பட்டு கட்டின வீடு அவர் தான் என்னை கட்டி தந்தார். வீடு கட்டும்போது சொல்வேன், ஏசப்பா கர்த்தர் வீட்டை கட்டுறாராயில் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் விருதாப்பா அப்படியே தான் சொல்லி தான் நாங்கள் வீடு கட்டி முடித்தோம் பார்த்துக்கிடுங்க. ஏனென்றால் தெரியும் எனக்கு, நம்மகிட்ட அப்படிலாம் ரொம்ப பணம் இல்லை, பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, கர்த்தர் தான் கட்டி தரணும்னு என்னுடைய மனதிலே அது ஆழமாக அந்த வசனம் இருந்தது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிற விருதா. நம்ம பிள்ளைகளையோ நம்முடைய கணவனையோ நம்முடைய மனைவியையோ நம்மளால் காப்பாற்ற முடியாது, தேவர் காப்பாற்றுவார். அவர் கையில் விட்டுறணும். நான் என்னால் முடியும் அப்படி சொல்லக்கூடாது. ஏசப்பா உங்களால் முடியும், கரத்திலே கொடுக்கின்றேன், உம்முடைய பராக்கிரமத்தினால் காத்து கொடுங்கள் என்று ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய வாகனங்களையும் வீடு வாசல்களையும் பிள்ளையுடைய படிப்பையும் வேலை வாய்ப்பையும் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர்.
என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். ஜீவன் சுகம்பலன் தீர்க்காயுசு கொடும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்து நிமித்தமும் கிருபை நிமித்தமும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.